வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இப்போ நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா கேரளாவில் கொல்லன் டிஸ்ட்ரிக்ட்ல என் ஃப்ரெண்ட் அகில் வீட்டில் இருக்கேன். அகில் வீட்டில் நான் இன்ட்ரெஸ்டிங்கா இந்த மிஷின் ஒரு மூலையில இருக்கிறத பார்த்தேன். அப்பதான் நான் இது என்ன மிஷின், என்ன இதை பத்தி அவன்கிட்ட நான் விசாரிச்சப்பதான் அவன் என்ன சொன்னான்னா, இது மரம் ஏறக்கூடிய மிஷின் அப்படின்னு சொன்னான். இவன் ஏன் இதை வாங்கி வச்சிருக்கான் அப்படின்னு கேட்டா, அவனுக்கு வேலை இல்லாத நாட்கள்ல இவனும் இந்த மரம் ஏறக்கூடிய வேலைக்கு போறான். ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் வரைக்கும் இதுல இருந்து இவன் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்பதான் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுச்சு. ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறான்னா இதோட இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் அவன்கிட்ட கேட்டேன். அப்பதான் அவன் சொன்னா, இந்த ஊர்ல வந்து மரம் ஏறதுக்கு 50 ரூபா 60 ரூபா அந்த அளவுக்கு இங்க ரேட் இருக்கு. ஆனா மரம் ஏறதுக்கு ஆள் இல்ல. இப்படி ஒரு சூழ்நிலை இங்க பரவலா இருந்துட்டு இருக்கு. இந்த மிஷின் வந்து ஒரு சின்ன ரேட்டுக்கு ஒரு சின்ன ஒரு முதலீட்டுல வந்து இந்த மிஷினை வாங்கி வச்சு அவனாவே மரம் ஏறதை கத்துக்கிட்டு இப்போ இந்த மரம் ஏறும் வேலையை கூட அவன் செஞ்சுட்டு இருக்கான். சோ இந்த விஷயங்களை அவன் சொன்னப்பதான் எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. இந்த விஷயத்த நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு சொல்றப்போ அதுலயும் யாருக்காவது இப்படி ஒரு ஐடியா இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. சோ அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கறத மட்டும் எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இந்த மிஷினோட விலை, இந்த மிஷினை எப்படி மரத்துல மாற்றுறது, எப்படி ஏறுறது, இந்த மாதிரி டோட்டலா ஒரு டெமோ, இந்த விஷயங்களை எல்லாமே நமக்கு அகில் சொல்லி கொடுக்க போறான். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோவோட ரேட் என்ன, எங்க வாங்கலாம் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் நம்ம தென்னை மரம் ஏறுற கிளைம்பர். இதுக்கு வந்து லெஃப்ட் ரைட்டு பார்த்தோம்னா தெரியும் நம்மளுக்கு. லெஃப்ட் சைடு வந்து கிரிப் கொஞ்சம் பெருசாக இருக்கும், நம்ம கை பிடிக்கிற ஹேண்டில் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருப்பாங்க. ரைட்டுக்கு வந்து நம்ம லெக்குக்கு வர்றது வந்து இந்த ஆங்கிள் வந்து கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருப்பாங்க. இது கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருப்பாங்க. இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம எப்போயும் ஏறும்போது பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ரோப்பு எப்போயும் செக் பண்ணிக்கணும். இந்த ரோப்பை வந்து நம்ம எப்போயும் செக் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து டக்குன்னெல்லாம் கட்டாயி போயிடாது. இதில் ஏதோ இந்த மாதிரி நம்ம ஏறி இறங்குற டயத்தில் ஸ்க்ராச்சஸ் வந்து ஒவ்வொன்றா விட்டு போயிடும். இல்லை, இது எப்போயும் செக் பண்ணிக்கணும். இந்த நெட்டை பார்த்துக்கணும். அப்புறம் பார்த்தோன்னா நம்ம மேலே போய் ஸ்டாண்ட் ஆகிட்டோம்னா இந்த இதை கரெக்டாக டைட் பண்ணி இப்படி வச்சிட்டோன்னா, இதை நம்ம டைட் பண்ணியாச்சுன்னா நம்ம மேலே போய் ஸ்டாண்ட் ஆகிற டயத்தில் இது அப்படியே கம்ஃபர்டபுளாக அப்படியே இருக்கும். இது வந்து லெஃப்ட் சைடு கிளைம்பர். இது எப்படி செட் பண்ணுறேன்னு காட்டுறேன் நான் உங்களுக்கு. அதில் இந்த ரோப்பை எடுத்து விட்டுவோம். இது நமக்கு கால் எவ்வளோ தூரத்துக்கு எடுத்து வைக்க முடியுமோ அந்த ஹைட்டுக்கு ஏற்றி வச்சுக்கலாம். நான் எனக்கு இந்த ஹைட்டு ஓகேவா எடுத்துகிட்டு இந்த கயரை இப்படி ஒரு சுற்றி ரெண்டு பக்கமாக கொண்டு வந்து டைட் பண்ணி, இங்கே 2 கிளாம்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது வச்சு கொடுத்துருப்பாங்க. ஒன்று இதுக்குள்ளே விட்டு எடுத்தாச்சு. இதுக்குள்ளே விட்டு எடுத்துட்டு திரும்ப நம்ம இந்த நம்ம ஃபுட் கிரிப்பை மேலே எடுத்துகிட்டு வந்து இந்த கிளாம்புக்குள்ளே விட்றது அப்படியே லாக் ஆயிரும் இல்லையா? விட்டால் லாக் ஆயிரும், கரெக்டாக அப்படியே லாக் ஆயிரும். அப்புறம் இன்னொன்று பார்த்தோம்னா, ஒரு சில இதில் சொல்கிறாங்க கிளாம்பு வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்கலாக வெளியே போயிடுது. அதனால நம்ம இதுவும் மெயினாக செக் பண்ணிக்கணும் எப்போயுமே. இது ஒன்று போனாலும் கீழே வராது, அப்படியே சிங்கிள் ரோப்பு இருக்கிறதுனால அங்கேயே நின்றுக்கும். அதனால தான் இது டபுள் ரோப்பு. ஓகேங்களா? இது ஒரு லெஃப்ட் சைடு மிஷின். அதாவது சப்போஸ் இந்த கிரிப்பு மிஸ் ஆன ஒன்று வெளியே வந்தோன்னா கூட இன்னொன்று பிடிச்சி அப்படியே நின்று. ஓகே ஓகேவா? இது கொஞ்சம் வைடில் வச்சுக்குவோம். அடுத்தது ரைட் சைடு கிரிப். ரைட் சைடு கிரிப் பார்த்தோன்னா இதோட ஒரு ஸ்டெப்பு மேலே கொஞ்சம் வைடாக்கி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம காலுக்கு நிற்கிற மாதிரி. இதுவும் அதே மெத்தேடு தான், வேறு ஒன்றும் மாற்றம் கிடையாது. அதே மாதிரி இந்த கிளாம்பில் கரெக்டாக போட்டு, இந்த கிளாம்பில் எதுக்கு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, ரோப்பு தம்மில் சிக்காமல் இருக்கிறதுக்காண்டி இந்த கிளாம்பு போட்டு விட்றாங்க. ஒன்னோட ஒன்று சிக்காமல் இருக்கிறதுக்காண்டி அந்த கிளாம்பில் மாட்டி விட்றோம். அதில் மாட்டி இதில் எடுத்தோன்னு அதே தான், அதே சேம். அப்புறம் இன்னொன்று இருக்குது, ஒரு சில பேர் இப்படி மாட்டுவாங்க. ஒன்று கொண்டு வந்து இப்படி க்ராஸாக இங்கேருந்து வர்றது இப்படி சுற்றி இப்படி திரும்பி இந்த முனைக்கு வந்துடும்.
அப்படியே கிராஸா டைரக்டாக இல்லாமல் டைரெக்டாக இல்லாமல். ஆனால் எனக்கு ஏதோ அப்படி வைக்கிறது வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக தோணலை. ஓகே. ஏன்னா ரோப்பு எனக்கு ஒரு வாட்டி ரிலீஸ் ஆகும்போது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் கிராஸ் மாட்டி விட்ற டயத்தில் தான் எனக்கு இந்த லாக் ரிலீஸ் ஆயிடுச்சு. இல்லை நான் இப்போ மேனுவலாக எப்படி வந்துச்சோ அப்படியே தான் யூஸ் பண்ணுறேன். ரெண்டே மாட்டி விட்டாச்சு. நான் இப்போ இதுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். மெதுவாக ஏறி காட்டுறேன். ஏறும்போது கரெக்டாக பார்த்துக்குங்க. இந்த இதில் நம்ம மேலே நம்ம கால் செட் பண்ண பிறகு ஒரு கால் டைட் பண்ணி இதில் வச்சுக்கிட்டு அடுத்த கால் லூஸ் பண்ணும்போது மேலே ரோப்பு ரிலீஸ் ஆகும். ரோப்பு ரிலீஸ் ஆகிற டயத்தில் இதை கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுட்டு திரும்ப நம்ம கீழே அமுக்கணும்னா அந்த இடத்துல ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. ஓகே. கால் மேலே தூக்குறப்போ ரோப் ஆட்டோமேட்டிக்காக லூஸ் ஆயிடுது. ரோப் ஆட்டோமேட்டிக்கலாக லூஸ் ஆயிடுது. அதனால தான் நம்ம மேலே போய் நான் சொன்னேன்ல, மேலே போய் ஸ்டாண்ட் ஆகிற டயத்தில் இந்த லாக்கை வந்து இந்த கிளாம்போட நம்ம இப்படி டைட் பண்ணி வச்சிருவோம். அது மேலே போய் தேங்காய் பறிக்கிற டைமில் மேலே நிற்கிறதுக்காக ஸ்டாண்ட் ஆகிற டயத்தில். ஓகே ஓகே. ஏறுறப்போ இல்லை, மேலே போய் நின்று வேலை செய்கிற டயத்தில். ஓகே. இப்போ காட்டுறேன். மெயினாக பார்த்துக்குங்க, நான் சேஃப்டி பெல்ட் எல்லாம் போடாமல் தான் பண்ணுறேன். எல்லோரும் சேஃப்டி பெல்ட் போட்டுக்குங்க. சேஃப்டி ஃபர்ஸ்ட். ஓகே. உங்களுக்காண்டி இது காட்டினேன். சேஃப்டி பெல்ட் இல்லாதனால தான் மேலே போகல. ஓகே. இந்த பக்கம் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்தால் கூட இதிலிருந்து எதுவுமே ஆகாது. பார்த்துருங்க, இந்த மாதிரி கரெக்டாக நிற்கிது. நம்ம எப்பயுமே செக் பண்ண வேண்டியது 2 விஷயம். ரோப்பு ஒன்று, நம்ம பூட்டுக்கு வர இந்த கிளிப்பு இருக்கு பார்த்துங்களா, இது 2. அப்புறம் வேறு எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை. நம்மளுக்கு இருக்கிற தைரியம் தான், வேறு ஒன்றும் இல்லை. எப்போயும் மெயினாக பார்த்துங்க, தென்னை மரம் ஏறும்போது மெயினாக மிஷினை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பெண்டு வர்ற இடத்துல இந்த மாதிரி லைட்டாக காலை மேலே தூக்கி அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி வச்சு நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். அதுதான் மெயின். எப்பயும் பார்த்துங்க, நம்ம இந்த மிஷின் எடுத்து வைக்கிற டயத்தில் இதுக்கு 2க்கும் உண்டான கேப்பை கரெக்டாக பார்த்துங்க. அப்படி இல்லைன்னா நம்ம எடுத்து வைக்கும்போது இந்த பக்கம் இருக்கிற இந்த கீழ் ரோப்பில் வந்து மேல் ரோப்பு வந்து இருந்துடும். அப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் இந்த நான் காட்டுறேன். 2 ரோப்பு ஒன்னோட ஒன்று சிக்கிக்கும் இல்லையா? அப்போ நவுத்த முடியாது. இதுவும் எடுக்க முடியாது, இதுவும் எடுக்க முடியாது. பார்த்தீங்களா, இந்த ரோப்பு இப்போ ஃபுல்லாக லூஸாக தான் கிடக்கு, ஆனால் வராது. அதனால் கரெக்டாக அந்த கேப்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கங்க எடுக்கிறவங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது, கீழே வந்துட்டு சொல்கிறேன். இது வந்து டபுள் ரோப்பு. இதில் வந்து சேஃப்டி வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக தான் இருக்கும், எந்த இதுவுமே கிடையாது. அப்படியே சந்தேகம் இருக்கிறாங்க கயிறு யூஸ் பண்ணுவாங்க, இல்லாதவங்க சேஃப்டி பெல்ட் இது கூட கிடைக்கும், வாங்கிக்குவாங்க. இன்சூரன்ஸு சேர்த்து எடுக்கிற ஸ்கீம் வந்து இங்கே கேரளாவில் வந்து எப்படின்னா ரப்பர் நாளிகேர போர்டு, அதாவது தேங்காய்க்குன்னு நம்ம சர்க்கார் அறிவிச்சுக்கிருக்க ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டு மூலியமாக கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு இன்சூரன்ஸு சேர்த்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம டைரெக்டாக இல்லை கடையில் வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இதெல்லாம் கிடையாது. நம்ம வாங்கிட்டு வந்து நம்மளாக கற்றுக்கிற வேண்டியதுதான் மெயினாக. உங்களுக்கு இந்த கோகனட் போர்டில் இருந்து வாங்குறப்போ உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்களா? ஒரு வாரம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒரு வாரம் ட்ரைனிங்கு, 1 வருஷம் இன்சூரன்ஸ். பிறகு வர இன்சூரன்ஸ் நம்ம ரினியூவல் பண்ணிக்கணும். இன்சூரன்ஸ்னா மரம் ஏறுறவங்களுக்கு ஏதாவது இது இப்போ இன்சூரன்ஸ் நம்ம 1 வாரம் ட்ரைனிங் போயிட்டோம்னா நம்ம அங்கே ஒரு மெம்பர் ஆயிரும். இன்சூரன்ஸ்னா மிஷினுக்கா இல்லை ஏறுற ஆளுக்கா? ஏறுற அதாவது இப்போ நான் ஏறுறேன்னா எனக்கு. ஏன்னா அது வந்து இப்போ வந்து தென்னை மரம் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற கீழே விழுந்துட்டாங்கன்னா அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், மெடிக்ளைம் நம்ம ஃபேமிலிக்கு உண்டானது ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் கிடைக்கும், அவ்வளோதான். அப்புறம் பார்த்தோன்னா சிங்கிள் ரோப்பு மிஷின் இதுலேயே வருது. சிங்கிள் ரோப்புனா அது 1 ரோப்பு தான் இருக்கும். 1 ரோப்பு இந்த பக்கத்தில் இருந்து இப்படி சுற்றி இது இப்போ வருது. நடுவில் வரும் இல்லையா? நடுவில் வராது, இந்த மாதிரி இப்படியே சுற்றி இதில் இதே சேம் கிளாம்பு இங்கே ஒன்று வரும்.
அதில் சுற்றி உள்ளே கொண்டு வந்து இதில் அது வந்து இந்த மாதிரி கிளிப் கிடையாது, மற்ற மாதிரி அடி கூட மாட்டி விடுற மாதிரி கிளிப் மாட்டி விட்டு கிளிப்பை லாக் பண்ணுற மாதிரி. இப்போ இதுதான் சேஃப்டி. இது ஒன்று கட்டானா கூட இன்னொன்று பிடிச்சிக்கும், இன்னொன்று பிடிச்சிக்கும் கண்டிப்பாக. மெயினாக நம்ம ஏற டயத்தில் இதெல்லாம் பார்த்தா போதும். இது இப்படி இருக்குன்னு வச்சு எதுவும் நினச்சிடாதீங்க, இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. புது மிஷின் தான் இது. நண்பர்களே, நம்ம டிராவல் வீடியோஸுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனல் வீடியோ வந்திருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஏன் இந்த வீடியோ பண்ணேன் அப்படின்னா, இப்போல்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் தென்னை மரம் ஏறுறதுக்கு ரொம்ப காஸ்ட்லி ஆகி போச்சு. மரம் ஏறது கிட்டத்தட்ட 40 ரூபா 50 ரூபா அந்த ரேஞ்சுக்கு ஆகி போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு மிஷின் இதோட ரேட்டு பல ரேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படியே 3000 ரூபாயிலேருந்து 6000 ரூபா 8000 ரூபா அந்த ரேஞ்சு வரைக்கும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு மிஷின் வாங்கணும்னா 4000 ரூபாய் வருதாமா. 3500லேருந்து 4000 ரூபா கடைகளில் வாங்குறப்போ, போர்டில் வாங்குறப்போ அந்த இன்சூரன்ஸ் அதெல்லாம் வரும். ஸோ இப்படி ஒரு மிஷின் வீட்டில் இருந்ததுன்னா ஒரு 50 தென்னை மரம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களாவே ஒரு 2 நாள் 3 நாள் ட்ரைனிங் எடுத்துட்டாங்கன்னா அவங்க சொந்தமாகவே இது பண்ணிக்கலாம். இன்னொன்று, இது ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு. இப்போ வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ நிறைய இடத்துல உங்களுக்கே தெரியும், மரம் ஏறுறதுக்கு ஆள் கிடைக்கிறதே இல்லை. தென்னை மரமாக இருக்கட்டும், நம்ம பனை மரமாக இருக்கட்டும், இதெல்லாம் ஏறுறதுக்கு ஆள் கிடைக்கிறதே இல்லை. அப்படிப்பட்டவங்க இது ஒரு தொழிலாக கூட செய்யலாம் அப்படிங்கறது. இங்க நான் இந்த மிஷினை பார்த்த உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுனது அதுதான். இது ஒரு தொழில் வாய்ப்பு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன். இந்த மிஷினை பத்தின மேலும் டீடைல்ஸ் அல்லது ஒரு மிஷினை உங்களுக்கு நம்ம ஊர்ல வாங்க கிடைக்கல, கேரளாவில் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அகிலோட நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அவன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மற்ற டீடைல்ஸ் எல்லாம் நீங்க அவன்கிட்ட டைரக்டாவே பேசி நீங்க வாங்குறவங்க வாங்கிக்கலாம். அது எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்றது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்க பேசிக்கலாம். அதை பற்றி நான் ஆல்ரெடி கேட்டேன். அந்த மாதிரி யாராவது கேட்டால் பண்ணி கொடுக்குறியானா அவன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு இருக்கான். ஸோ யாருக்காவது மிஷின் வேணும்னா அகிலோட நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அகில கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நண்பர்களே, இன்னைக்கு இந்த ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனல் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறக்காதீங்க. மேலும் மற்றொரு அருமையான டிராவல் வீடியோட உங்களை நான் சந்திக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ சதீஷ்குமார், சைனிங் ஆஃப்.